பெரியசாமி அத்தானா வாங்க 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 என்னத்தான் இப்படி திடீர்னு வர வேண்டிய அவசியம் ஆகி போச்சு வந்தேன். அப்படி என்ன அவசியம்? இந்த பிள்ளையாண்டார கொஞ்சம் நல்லா பாத்துக்கிட்டியா? ஆமா. இவனை பத்திய விவரத்தை நம்ம வீட்டுக்கு போய் உட்கார்ந்து விவரமா சொல்றேன். நீ கொஞ்ச நாளைக்கு இவனை உங்ககிட்ட வேலைக்கு வச்சுக்கோ. வச்சுக்கிறத பத்தி ஒண்ணு இல்லாத்தா, எனக்கு இப்ப ரெண்டு ஒரு ஆளு தேவைதான். ஆனா வாங்கல அத்தான், நான் இங்க ஏதோ பேருக்கு இந்த பீடா கடையை வச்சு நடத்திட்டு இருக்கேனே தவிர இங்க நடக்கிற வியாபாரமே வேற. அட எந்த வியாபாரமா இருந்தா என்னடாப்பா, பையன் சத்திய சந்தை, ஒரு பொய் திருட்டு இருக்காது. 1,00,000 அவன் கையில கொடுத்துட்டு நீ நிம்மதியா படுத்து தூங்கலாம். ஏதோ அவனால ஆன வேலையை வாங்கிக்கிட்டு உன்னால முடிஞ்ச சம்பளத்தை போட்டு கொடுத்தீங்கன்னா அவன் தங்கச்சி அக்கால காப்பாத்தி விடுவான்டா. சரியத்தான், நீங்க சொல்லும் போது அப்புறம் என்ன நான் வச்சுக்கிறேன். அப்படிதாண்டாப்பா வேணும், உனக்கு கோடி புண்ணியம். அப்பா, இன்னைக்கு காலேஜில் நடந்த செமி ஃபைனல்ஸ்ல எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஆமா, நீ தோத்தா தான் ஆச்சரியம். அது மட்டும் இல்லப்பா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நீச்சல் போட்டி நடத்தினோம். அதுலயும் நான் தான் ஃபர்ஸ்ட். குட் குட் குட். அப்படியா? ஆமாப்பா. அடி அம்மா, நீச்சல் போட்டி ஒண்ணுதான் பாக்கி இருந்துச்சு, அதுலயும் ஜெயிச்சுட்டு வந்துச்சுல. இனிமே வீட்டுல எல்லாம் நிறைஞ்சு மூஞ்சி போராட்டத்தை பாவம் பொண்ணு எல்லா போட்டியிலும் கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கான். அவளை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துவாள். என்ன குறைஞ்சு போச்சு நிறைஞ்சு போச்சுன்னு ஆடுறேன். சும்மா கிடங்க. வயசு பொண்ணுக்கு காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணாம கல்யாணம் 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 கேட்டு கேட்டு காதே பிடிச்சு போச்சு. அப்படிதான் தெரியுமா இருக்கும். காலம் கடந்து போச்சுன்னா அப்புறம் தெரியும். என்னடி காலம் கடந்து போச்சு? என் பொண்ணுக்கு என்னடி வயசாயிடுச்சு? என் கல்யாணத்தை பத்தி தானே சண்டை போட்டுக்கிறீங்க. சண்டையா? பேசுறோம். நான் மாடிக்கு ட்ரெஸ் மாத்திக்க போறேன். என் காதல விழும்படியா என் கல்யாணத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுங்க. அதுக்கு என்ன, நான் சத்தம் போடுறேன். அவளை விட நீ போயிட்டு வா. அவ சொல்றதுக்கு தலையாட்டுங்க. என்ன பண்றது, உனக்காக ஆட்டின தலை இன்னும் நிக்கல. அதுல எல்லாம் குறைச்சல் இல்ல. காலத்துல செய்யாத பயிர் காசுக்கும் புறாதுன்னு சொல்லுவாங்க. கேட்டீங்களா? அதை விட பொண்ணு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அதான் பொண்ணு மேல பெரிய அக்கறை சுமந்துகிட்டு இருக்க மாதிரி எங்களுக்கெல்லாம் அக்கறை கிடையாது. ஐயா ஐயா, உட்கார்ற லட்சணத்திலே தெரியுதா ரொம்ப அக்கறை. உட்காரதுல வேற லட்சணம் வேணுமா? இதை விட ஒழுங்கா உட்காரியா நீ? நானும் உட்காந்துட்டு அவ்வளவுதான். ஏய், புலி தெரியுமா? புலி புலி பதுங்கிறது எதுக்காக? அத மாதிரி நான் பதியங்கிட்டு இருக்கேன். ஏன், நம்ம பொண்ணுக்கு ஒரு பெரிய புள்ளிய மனசுல வச்சுக்கிட்டு இருக்கேன். யார் அந்த பெரிய புள்ளி? பேர சொன்னா அசந்து கீழே விழுந்துது. அட பேரதான் சொல்லுங்களேன். உழுகுறனா நிக்கிறேனா அப்புறம் பாத்துக்குவோம். சொல்றேன், ஜாக்கிரதை. நம்ம பொண்ணுக்கு பள்ளிக்கோட்டை மைனரை மாப்பிள்ளையா கொண்டு வர போறேன்டி. அடையாயா, பள்ளிக்கோட்டை மைனர் பைத்தியம் பிடிச்சு அழுதுகிட்டே ஊரெல்லாம் திரிஞ்சுட்டு இருக்கானா? மைனருக்கு பைத்தியங்கிறத எவண்டி நேர்ல பார்த்தா? நீங்க மட்டும் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். மைனரா? ஆமா. எப்போ? 5 வயசுல. பைத்தியம் உமக்கா அவனுக்கான்னு எனக்கே தெரியல. ஆமாடி, தெரியாதனாலதான் நீ எல்லாத்தையும் பைத்தியம் நினைச்சுட்டு இருக்க. இப்போ ஆள் புரிஞ்சுக்கோ. நம்ம கிராமத்துல 2 வருஷமா கரும்பு விளைச்சல் ரொம்ப பிரமாதம். அதுகளை மற்ற ஆலைகளுக்கு நம்ம சப்ளை பண்றதை விட ஐயாவே நம்ம கிராமத்துல ஒரு ஆலையை கட்டிட்டீங்கன்னா அதுல நிறைய லாபம். இருக்கிற சொத்தால தெரியாம என் பையன் அழுதுகிட்டே இருக்கான். நீ என்னடா புதிய ஆலையை வேற கட்ட சொல்றேன். வேற வேலையை பாரியா? ஐயா, யாரோ சிதம்பரம் பிள்ளையா? உங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரரா? உங்களை பார்க்கணும்னு வெளியில காத்துக்கிட்டு நிக்கிறாருங்க. உனக்கு நான் எத்தனை தரம் சொல்லியிருக்கேன், யாரு வந்தாலும் வெடியடிக்க வைக்காதேன்னு. இனிமே நீ யாரையாவது வெடிய நிக்க வச்ச ஒன்னா நான் வெடிய நிக்க வச்சிருவேன். சீக்கிரம் வணக்கம். அப்ப நாங்க போயிட்டு வரோம். வணக்கங்க. வணக்கங்க. நீங்க யாரு? என்ன தெரியலீங்களா? தெரியலீங்களே. சிதம்பரம் ஊரா? பேருங்க. ஓஹோ, இன்னும் விளங்கலைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. உங்க பாட்டனாரோட இளைய சம்சாரம் மீனாட்சி அம்மாவை தெரியுமா? மீனாட்சி அம்மாவை தெரியாதுங்களா? என்ன தூக்கி வளர்த்து ஆளாக்குறது அந்த அம்மா தானே. அந்த மீனாட்சி அம்மா தான் எங்க பாட்டனாரோட சித்தப்பா பொண்ணு. அப்படிங்களா? இப்ப ரொம்ப நெருங்கிட்டீங்க. அப்ப அங்கே இருக்க இல்லையே, நம்ம சொந்தத்தை சொன்னேன். ஆமா, இத்தனை நெருங்கிய சொந்தமா இருந்தோம் இத்தனை நாள் நீங்க நம்ம வீட்டு பக்கம் வராம போகாம இருந்திருக்கீங்களே, அது என்ன முறை? இருக்கிற முறை கெட்டுவிடப்படாதேன்னு தான். அது எப்படி? எப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவோ சொத்து, எத்தனையோ பிசினஸ், இதுக்கு மத்தியில நம்ம முறைகளை சொல்லி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கப்படாது இல்ல? தொந்தரவா? சிதம்பரம் உள்ளவாள் என் வம்சத்துக்கே ஒரு மகனை பெற்றிருக்கேன். அவன் 24 மணி நேரமும் அழறத பார்த்து நான் அழறதை விட உங்களை போன்ற சொந்தக்காரர்களோடையும்
நண்பர்களும் பேசுறது எனக்கு நிம்மதி இல்லீங்களா? ஆமாங்க, நான் கூட சுமாரா கேள்விப்பட்டேன். உங்க பையனுக்கு மூளை லேசா கெட்டு போய். லேசா என்னங்க, மூளை இருந்தால கெட்டு போ. சுத்தமாவே இல்லைன்றீங்களா? அவன் எதுக்கு எடுத்தாலும் அழறத பார்த்தா அந்த முடிவுக்கு தான் வர வேண்டியது. ஏங்க அவர் அழுறாரு? ஐயோ, நீதான் சொல்லண்டி. நாங்க என்னத்தங்க சொல்றது? எந்த நல்லதை பார்த்தாலும் கெடுதல் ஆயிடுமோன்னு சதா கற்பனை பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கானுங்க. நாங்க என்னத்தங்க செய்யறது? கண்டுட்டீங்களா? உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். குழந்தைகள் நீட்டா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ரோட்ல பள்ளிக்கூடத்துக்கு போனா நீங்க என்ன நினைப்பீங்க? சந்தோஷப்படுவேன். அதுதான் அவங்கிட்ட இல்ல. வேற என்ன இருக்கு? ரோட்ல குழந்தைகள் அழகா போயிட்டு இருக்கும் போது அதே ரோட்ல லாரிகளும் மோட்டார்களும் வாகனங்களும் நிறைய போயிட்டு இருக்கு. இதுல அந்த குழந்தைகள் அடிபட்டு செத்து போயிட்டா என்ன பண்றதுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அழறேன். ஐயா, இது ரொம்ப கொடுமைங்க. இந்த கொடுமையை மாத்துறதுக்கு நான் எவ்வளவோ பணத்தையும் செலவழிச்சேன். நிறைய டாக்டர்களையும் வச்சு பார்த்துட்டேன். மனோதத்துவ வைத்தியரு, மந்திரவாதிங்க இவங்களெல்லாம் வச்சு பார்த்துட்டாங்க. ஒண்ணுமே நடக்கல. நடக்குங்க. நீங்க பேசாம உங்க பையனை என் கூட அனுப்பிச்சு வைங்க. அவர் குணத்தையே மாத்தி அனுப்புறேன். எப்படிங்க? எப்படின்னா, நல்லதை பார்த்து கெட்டதாயிடுமோன்னு உங்க பையன் அழுகிறாரு. என் பொண்ணு கெட்டதை பார்த்து நல்லதாயிடுமோன்னு சந்தோஷப்படுறான். இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பழக விட்டோன்னு வைங்க. உங்க பொண்ணைய அழ வச்சுட்டு நம்ம பையன் ரிட்டர்ன் ஆயிடும். அதையும் தான் பாப்போமே. ஆமாங்க, அவர் சொல்றபடி நம்ம பிள்ளை அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சு பாப்போமே. நான் வேண்டாங்கிறேன். கரெக்ட். இப்பவே கூப்பிடுங்க, அழைச்சிக்கிட்டு போறேன். அவன் இங்க இல்லைங்க, ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கான். அவன் நீ கல்யாணம் விட்டுறாங்க. மங்களகரமான வாத்தியத்தை வச்சுட்டு கல்யாண வீட்டுல என்ன ராகையா வாசிக்கிறீங்க? அவ்வளோ மாதிரி கேட்குறையா? நாலு மட்டும் என்ன, கல்யாண ஊரே அழுதுட்டு இருக்கு. ஏயா கல்யாண வீடு அழணும்? இந்த கல்யாண வீட்டுல முதல்ல அழுகிய துளைக்கினதே நீங்க தானே சார்? படையா செக்ரட்டரி, நான் அழுதுக்கு காரணம் இருக்கியா? என்ன சார் காரணம்? கல்யாண பொண்ணை பாத்தியா? எப்படி பொண்ணை மாத்திரம் பார்க்காதையா, பக்கத்துல குத்து விளக்கு இருக்கு, அதை பாத்தியா? எப்படி எரியுது? நல்லா அடையா செக்ரட்டரி, எண்ணெய் ஊத்திருக்காரு ஏரியா மென்னையா பொண்ணும், அந்த குத்து விளக்குக்கு பக்கத்திலேயே பொண்ணுடைய குந்தாணி ஆடிட்டு இருக்கு, அதை பாத்தியா? அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? என்ன சார் நினைக்கிறது? சரியா, அந்த விளக்கில் இருக்கிற நெருப்பு அந்த முந்தாணிய புடிச்சு, முந்தாணிய புடிச்ச நெருப்பு அந்த பொண்ணு புடிச்சு, பொண்ணை புடிச்ச நெருப்பு பக்கத்துல இருக்கிற மாப்பிள்ளைய புடிச்சு, மாப்பிள்ளைய புடிச்ச நெருப்பு பக்கத்துல இருக்கிற மத்தவங்க எல்லாத்தையும் புடிச்சு
மத்தவங்களை பிடிச்ச நெருப்பு இந்த பந்தலை பிடிச்சு இந்த பந்தலே எரிஞ்சதுன்னா இப்படி எல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கும்போது நான் கண்டாரியே மைனரையா அதை நினைச்சு அழுதுங்க. பின்ன உன்னையா நினைச்சு அழுத? அவரை போய் ஏண்டி கேட்கிறேன்? நீ ஏண்டி அழுத? நீ ஏண்டி அழுத? கண்ணை தொடச்சிருக்காங்க, கண்ணை தொடச்சிருக்காங்க. மனவரையில உட்காந்துக்கிட்டு மாப்பிள்ளை பொண்ணு அழுதுகிட்டு இருக்கப்போ நான் என்னங்க பண்றது? உடையா செக்ரட்டரி பொண்ணு மாப்பிள்ளை அழறாங்களா? ஏயா மந்திரம் தெரியா? கூப்பிடுயா கேட்போம். இங்க பாருங்க மைனரியா கூப்பிடுறாரு, கொஞ்சம் வாங்க. கூப்பிடு. பொண்ணு மனவரையில உட்காந்து ஏன் அப்படி அழுத? நீங்க எங்க குடும்பத்தையே காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பார்த்து அழுப்போம், நான் உங்களை பார்த்து எப்படி எஜமா அழாம இருக்க முடியும்? நான் அழுத, என்ன பார்த்து நீ அழுத? அழுத அதை விடு. மாப்பிள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எந்த ஆம்பளையும் அழுதுகிட்டு இருக்கிறான். கல்யாணமே முடியல, அதுக்குள்ள நீ ஏன் அழுத? ஐயா நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. தப்பா சொல்லாத, சரியா சொல்லு. நீங்க பொண்ணை பார்த்து அழுதீங்களா? பொண்ணு உங்களை பார்த்து அழுதுங்களா? இப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து அழுத உடனே ஏற்கனவே உங்களுக்குள்ள காதல் இருக்கும் போது இருக்கு. அது கட்டாயமா இந்த கல்யாணத்தையும் நிறுத்திவிட்டு ஏன் சார் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? நின்று போச்சேடுதாயா. இங்க வாயா. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? நாம இங்க இருக்கிற மட்டும் எந்த நல்ல காரியம் நடக்காது. வாங்க ஊருக்கு போறோம். கல்யாணம் நின்று போச்சுங்கிற வருஷத்தை மறக்கிறதுக்கே பல மாதம் கொடுத்து போயா. நீ வாயா. அப்பா கிட்ட போய் இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியா. மைனர் மனசு புண்ணடைஞ்சு போச்சு. மன ஆறுதலுக்காக மனித சஞ்சாரமே இல்லாத இடத்துக்கு போறாரு. புண்ணு எப்போ ஆரம்பிட்டு சொல்ல முடியாது, திரும்பி எப்போ வருவாருன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியா போயா. கல்யாணம் வணக்கம். என்னடா நீ மட்டும் வந்திருக்க? எங்கடா மைனர்? அதை ஏன் கேக்குறீங்க? கல்யாண வீட்டுல கற்பனை பண்ணி அழுது கல்யாண வீட்டையே அழ வச்சுட்டாரு. கேட்டீங்களா? இத்தனை நாளும் அவன் மட்டும்தான் அது இருந்தான். இப்ப எல்லாரையும் அழ வைக்க ஆரம்பிச்சிருக்கான். அவரை போய் நீங்க திருத்துறீங்களே. முயற்சிக்கு விலை எதுக்கு? அதை தான் செய்து பார்ப்போமே. பாருங்க. டேய் எங்கடா இந்த துக்கம் தீர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அது வரைக்கும் எங்காவது வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லி என்ன இங்க அனுப்பிச்சு வச்சுட்டாரு. தலையெடுத்து பிள்ளவா, தயவு செய்து நீங்க புறப்படுங்க. அவன் வந்த உடனே அனுப்பி வைக்க. மைனரை சின்ன வயசுல பார்த்தது, வந்தா பாத்துட்டு போலாமேன்னு பார்த்தேன். நீங்க தான் அனுப்ப போறீங்க. அப்ப நான் வந்து வணக்கம். கண்டிப்பா கண்டிப்பா. பிள்ளவா, நம்ம பையனை பார்த்தா பணக்காரன் வீட்டு பையன் மாதிரி தெரியாது. அவனுடைய பர்சனாலிட்டி, அழுக்கு துணி, அழுத கண்டு, சிந்திய மூக்கு, பரண்ட தர, நீங்க கொஞ்சம் அப்படி பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அதுக்கு நான் பண்ணிக்கிறேன். நான் பக்கத்துல ஒரு இடத்துக்கு போறேன். விசில் சத்தம் கேட்டா உடனே எல்லாம் அங்க வரணும். நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வர்றேன். எதுக்கு என்னென்ன விலைங்கிறதெல்லாம் நான் சொன்னது கவனம் இருக்குல்ல? நல்லா கவனம் இருக்கு. யாராவது வந்து உங்க முதலாளியை எனக்கு தெரியும், அவர்கிட்ட இது வாங்குற பழக்கம் உண்டு அப்படின்னு சொன்னா மட்டும் அவங்க கேட்கிற பொருளை எடுத்து கொடுக்கணும். சரி என்ன? இன்னுமா புறப்படல? அதுக்குள்ள பையன் கிட்ட சில விஷயங்களா சொல்லிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட விஷயத்த சொல்றேன். இன்னுமா புரிஞ்சுக்கலாமே? புரிஞ்சுதானுங்களே? கப்பல் வந்தாச்சியா, படகெல்லாம் புறப்பட்டுக்கிட்டு இருக்கு. நாம தாமதிச்சு போனா நம்ம பசங்க நமக்கே வேலையை விட்டுருவாங்க. கார் இருக்கு, அது மறந்துட மாட்டோம். தங்கம் இருக்குதான்னு யாராவது கேட்டா மட்டும் அதுக்கு முதலாளி தான் வந்தாகணும்னு சொல்லிவிடுவது. சரி. என்னப்பா எவ்வளவோ முக்கியமான சாமான் எல்லாம் வாங்கணும் வந்து இந்த சமயத்துல வெளியில போயிட்டாரு. நீங்க அவங்ககிட்ட வாடிக்கையே வாங்குறீங்களா? ஆமாப்பா, இப்ப அவர் இல்லையே. அவர் இல்லாத போன என்னங்க, நான் தான் இருக்கிறேனே. என்னென்ன பண்ணு சொல்லுங்க, எடுத்தாரு. குழந்தைக்கு பாஸ்போர்ட் இருக்கா? இருக்குதுங்க, 5 ரூபாய். அட விலையை பத்தி என்னப்பா? ஆமா எடுத்தாருங்க. அப்புறம் என்னங்க, வெளிநாட்டு பிராந்தி இருக்கா? இருக்குதுங்க, 150 ரூபாய். அட நான் வழக்கமா அவர்கிட்ட வாங்குறவனாச்சு எங்கிட்ட வந்து ரேட் பேசிட்டு இருக்கீங்க. புரிஞ்சுக்கிட்டாதீங்க, நான் இன்னைக்கு தானே உங்களை பாக்குறேன். சரி சரி எடுத்த.
இந்தாப்பா இதுல 165 ரூபாய் இருக்கு. நல்லதுங்க. வேற என்னங்க வேணும்? வேற என்னென்ன இருக்குன்னு சொன்னால கேட்கலாம். தங்கம் வரைக்கும் இருக்குதுங்க. 14 கேரட் தான். பேசலாம்ங்களா? வேலை கொஞ்சம் கூடுதல் கொடுக்கணும் இருக்குமே தவிர சரக்கு சுத்தமுங்க. 22. எடுத்து வையப்பா. 22 14 நான் பாத்துக்கிறேன். அதுக்கு இங்க எஜமா வரணுமுங்க. அவருக்கு தான் அது இருக்க இடம் தெரியும். ஓஹோ அப்படியா? ஏன்பா விசில் இருக்கா? என்னங்க? அதான்ப்பா குழந்தைங்க வச்சுட்டு ஊதிட்டு இருக்கல அது விகிலுங்களா? இருக்குங்க. இருங்க. எப்படிங்க இன்னும் 2 தபா அப்படி ஊதிரீங்களா? தெரு குழந்தை எல்லாம் இங்க ஓடியாந்துரும். குழந்தைங்க மட்டுமல்ல இன்னும் சிலர் இப்ப ஓடியாருவாங்க. மூடி சீவை. யாரையா நீங்க? ஐயா ஐயா இருக்காதீங்க. ஐயா 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 முதல்ல அடிக்காதீங்க. ஐயா ஐயா முதல்ல முதல்ல ஐயா முதல்ல மூடியா வாயா. மூடியா வாயா. ஐயோ ஐயோ நான் தான் எடுத்து முடிச்சுட்டேன். யாரையா நீ? சுங்க இலாக்கா இன்ஸ்பெக்டர். இவங்கெல்லாம் அதே இலாக்காவை சேர்ந்த போலீஸ். நீங்க யாரா இருந்தா எனக்கு என்னையா? ஏன் கடையை ஏன் எடுத்து மூடுறீங்க? யோ என்னையா சமாளிக்கிறியா? பேருக்கு ஏத்தாப்புல பெரிய ஆசாமிங்கிறத எங்கிட்டயே காட்டியா நீ? யோ வீடாக்கடைங்கிற பேர்ல நீ செய்யற பிளாக் மார்க்கெட்டை எத்தனை வருஷமா கவனிச்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? பிளாக் மார்க்கெட்டா? பாவமே நானா பிளாக் மார்க்கெட் வியாபாரம் பண்றேன்? நான் காந்தி மகாத்மாவை தெய்வமா நினைக்கிறவன் ஐயா. இதெல்லாம் ஐயா அந்த புனிதமான பெயரை சொல்றேன். பால் பவுடரை பறிக்க வச்சு பச்சிலம் குழந்தைகளை பட்டினியால சாகடிக்கிற நீங்கெல்லாம் எதுக்கு யா காந்தி பெயரை சொல்றீங்க? இன்னும் கொஞ்சம் ஆட்கள்லாம் அவர் பேரை சொன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நாட்டுல அவர் பேரே இல்லாம போயிருமையா? திரும்பியா நீ வச்சிருக்கிற இந்த லேட்டஸ்ட் தியேட்டருக்காரு இந்த பீடா கடையில சம்பாதிச்சு வாங்கினதா? நீ பல பங்களாக்கள் கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறியே அதெல்லாம் பாக்குவத்துல விட்டு சம்பாதிச்சதுதானா? என்னையா முடிக்கிற? ஒரு ரகசியம் பூரா அம்பலமாயிருக்கு. உன் வேலைக்கார எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான். நானும் நேரடியா பாத்துட்டேன். நான் ஒண்ணுதான் தெரியணும். ஆமா தங்கம் வச்சிருக்கியா? தங்கமா? இல்லீங்க அங்க. உன்ன மாதிரி பிளாக் மார்க்கெட் ஆசாமி எல்லாம் நாயை அடிக்கிற மாதிரி அடிச்சு நடுத்தருவில் இழுத்துட்டு போறாங்க தெரியுமா? பேப்பர்ல பாத்தியா? மரியாதையா உண்மையை பூரா சொல்லிட்டீன்னா உன்னை நல்ல முறையில் நடத்துறேன். இல்ல உனக்கு அந்த நிலம் தான். என்ன சொல்ற? நல்ல முறையிலேயே காட்டிடுறீங்க. கொஞ்சம் தொலைவு போகணும். மதுரையில இப்போ செமெண்ட்ல கட்டின கட்டடம் இடிச்சு விடுத்து 30 பிள்ளைங்க க்ளோஸ். இந்த காலத்து கட்டடத்துக்கே இந்த கதின்னா நம்ம வீடு எந்த காலத்து கட்டடம்? நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? சாப்பிட வேண்டியது உடனே தூக்கம் வரும், தூங்கிட வேண்டியது, தூங்கி முடிச்ச உடனே பசிக்கும் உடனே சாப்பிட வேண்டியது, சாப்பிடுறது தூங்குறது எல்லாம் இதே வீட்டுக்குள்ள வெளியே போகாம அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்தா அங்க போறோம்டா. போறோம் போறோம் போறோம். தினசரி நீ அழகை பார்த்து பார்த்து நாங்க செத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த கட்டடமே ஒரு நாள் எங்க தலையில இடிச்சு வந்து நாங்க செத்து போறது எங்களுக்கு நிம்மதி. நீ போயிடுவே. நீ போயிடுவே. நீ போ. இங்க பாத்தியா என் அம்மா பால் வடிகிற இந்த முகத்தை பாத்தியா? இந்த முகத்திலேயே பால் குடிக்கும் போது வடிஞ்சிருக்கா இல்லையா? இதையும் கொண்டு போறேன். ஆமா இதையும் கொண்டு போறேன். ஆமா எனக்கு பயமா இருக்கு. நான் போறேன். எங்கடா போறேன்? எங்காவது வெட்ட வழியில போய் தங்க போறேன். உனக்கு ஏண்டா தலையெழுத்து? இங்க இருந்தா கட்டடம் இடிச்சு விழுந்து தலையா போயிடும். அப்புறம் அது இருக்கிற எழுத்த பத்தி எனக்கு என்ன கவலை? நான் சொல்றது கேட்டா நீ இந்த வீட்டை விட்டு போகணும்
அப்படித்தானே நினைக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. பட்டத்துல நம்ம சொந்தக்காரி சிதம்பரம் பிள்ளைன்னு இருக்காரு. அவர் கொஞ்ச நாளைக்கு அவர் இடத்துல ஒண்ணு வச்சுக்கணும்னு பிரியப்படுறாரு. அங்க போய் எங்க வேணா போறேன். இங்க இருந்தா இந்த கட்டடம் எப்ப வேணா விடும், எப்படி வேணா விடும். இங்க இருக்க ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு ஆபத்து. யா செக்ரட்டரி, நான் தனியா போறேன். அதெல்லாம் இல்லடா செக்ரட்டரி. நம்ம பையன் வர்றான்னு சிதம்பரம் பிள்ளைக்கு லெட்டர் எழுது. எல்லாம் ரெடியா இருக்கா? நீங்க எதுக்கு கவலைப்பட வேண்டாம் சார். நீங்க சொன்னதுக்கு மேலேயே எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சுட்டேன். ரொம்ப சரி. ஆமா சார். பாரியா சார், பள்ளிக்கோட்டை மைனர் வந்த உடனே ஊரே அதிரும்படியா 3 அதிர்வேட்டு போடணும். ஊருக்கு என்ன சார், உலகமே அதிரும்படியா போட்டு போடு போடு. இன்னொரு முக்கியமான விஷயம் பக்கத்துல வர சொல்லுங்க. இங்க வந்திருக்கிற முக்கியமான ஆளுகையில எல்லாம் ஒரு மாலையை கொடுத்து அவர் வந்த உடனே போட சொல்லுவோம். மாலையாலே அவரை மறைக்கணும். மறைக்கிறதாவது மாலைக்குள்ள மைனரை சமாதியை கட்டி கொடுவோம். கட்டியாங்க. சீக்கிரம் வாங்க சார். என்னயா லேட்டஸ்ட் கார் வந்துருக்கு சார். காரா? ஆமா சார். அடடே, இந்த காரை நான் வள்ளிக்கோட்டையில பாத்திருக்கேன். மைனர் கார் தான்.